பாதுகாக்கும். அதாவது இந்த பொதுத்துறை நிறுவனம் போக்குவரத்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு காலத்தில் இதை தனியார் மயப்படுத்த கூடாது. தனியார் மயப்படுத்தினால் இன்றைக்கு மக்கள் அனுபவிக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் பறிபோகும் என்று விளக்கமாக மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லி வருகின்றோம். சமீப காலமாக தனியார் மயம் என்ற போர்வையில் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது. கான்ட்ராக்ட் முறையை புகுத்தி இன்றைக்கு நிரந்தர வேலை இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது. ஜெர்மன் கொலாபரேஷனோடு உருவாக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் பஸ் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேருந்துகளிலும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தனியார் மயப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான பேருந்துகள் வர இருக்கிறது. அந்த பேருந்துகளால் தனியாரிடத்திலே போனால் நிச்சயமாக நம்முடைய பயண சலுகைகள் பாதிக்கப்படும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களை மறைமுகமாக தனியார் மயமாக்கும் முயற்சியிலே இந்த அரசு ஈடுபட்டுள்ளது. எனவே இந்த தனியார் மய முயற்சியை கண்டித்து இன்றையிலிருந்து 4 நாட்கள் சென்னை நகரம் முழுவதும் அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து இந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்துகின்றோம். ஏற்கனவே தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் ஒரு மிகச்சிறந்த பொதுத்துறையாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பொதுத்துறையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த பொதுத்துறை தமிழகத்திலே இயங்கிய காரணத்தினால்தான் தமிழகத்தினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட இந்த பொதுத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு பதிலாக இன்றைக்கு அரசு தனியார் மய முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கின்றது. அந்த காலி பணியிடங்களை நிரப்பாமல் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமனம் செய்ய அரசாங்கம் முயற்சி என்பது செய்து கொண்டிருக்கின்றது. ஒப்பந்த தொழிலாளர் முறை என்பது நவீன கொத்தடிமை முறை. இன்றைக்கு இடஒதுக்கீட்டை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பேசி வருகிறது. இடஒதுக்கீடு என்பதே அரசு துறையில்தான். இப்போ அரசு துறையில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அடிப்படையிலே இன்றைக்கு இவர்கள் தனியார் மயம் ஒப்பந்தம் என்ற அடிப்படையிலே போக்குவரத்து கழகங்களை சீர்குலைக்க நினைக்கின்றார்கள். வருகின்ற காலத்திலே மேலும் மேலும் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குவது, அதே போல் தனியார் பேருந்துகள் மூலமாக ஒப்பந்த அடிப்படையிலே பேருந்துகளை இயக்குவது என்று இந்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இது தமிழக மக்களுடைய பயண உரிமையை பாதுகாக்கும், இளைஞர்களுடைய எதிர்கால வேலைவாய்ப்பை பறிக்கும். எனவே போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த அரசு தனியார் மய நடவடிக்கைகளை ஒப்பந்த முறை நியமனத்தை கைவிட வேண்டும். அரசே பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று இந்த இயக்கம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு பொதுமக்கள் பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அந்த 91 ஒப்பந்தத்தில் ஏற்பட்டது. அதற்கு எதிராக வருகிற மே 20ஆம் தேதி அகில இந்திய பொது வேலைநிறுத்தம் இந்திய தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் அனைத்து மத்திய தொழிற்சங்கமும் ஒரு வேலைநிறுத்தத்தை அறிவிப்பு வெளியிட்டிருக்கார்கள். இன்றைய தினம் தமிழகத்தில் சென்னை மாநகரத்தில் மின்சார பேருந்து இயக்குவதற்காக தமிழக அரசு, தமிழக முதல்வர் உலக வங்கியுடன் ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த உலக வங்கியுடன் ஒப்பந்தத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா,
சென்னை நகரத்துல இன்றைய தினம் 3233 பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகிறது. உலக வங்கி ஆலோசனைப்படி 2032ஆம் ஆண்டு 7578 பேருந்துகள் இயக்கணும். அப்போ சென்னை நகரத்துல மாநகர போக்குவரத்துல 2023ல 28 லட்சம் பேர் வந்து தினசரி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே 2032ஆம் ஆண்டு 55 லட்சம் பயணிகள் என்பது பயணம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். அதற்கு தமிழக அரசாங்கத்தில் பேருந்துகள் இயக்க முடியாது. அதனால உலக வங்கியோட ஒப்பந்தம் போட்டு தனியார் பேருந்து இயக்குவது, தனியார் பேருந்து இயக்குவதற்கு ஒரு GCC கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் என்ற ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு கிலோமீட்டருக்கு ஏசி பேருந்துகள் இயக்குவதற்கு 80 ரூபாய் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு, அதே போன்று நான் ஏசி பேருந்து இயக்குவதற்கு ஒரு கிலோமீட்டர் 77 ரூபாய் என்ற அடிப்படையில் ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில் இந்த பேருந்தை வந்து இயக்க போறோம். இந்த பேருந்து அனைத்து சலுகைகளும் இருக்கும் என்ற அடிப்படையில் வந்து ஒரு வெற்று விளம்பரத்தை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இந்திய தொழிற்சங்க மையமும் ஜனநாயக வாலிபர் சங்கமும் மாணவர் சங்கமும் மக்கள் மத்தியில் நாங்கள் இந்த பிரச்சாரத்தை ஏன் கொண்டு போறோம்னா, இந்த அரசு உலக வங்கியினுடைய ஒப்பந்தத்திற்கு மண்டியிட்டு இந்த அரசாங்கம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வதற்காக தனியார் மூலமாக பேருந்து இயக்க போறோம்னு சொல்றாங்க. தனியார் புகுந்தால் மக்களுக்கு சேவை இருக்குமா? நீங்க இப்ப வந்து சமீபத்தில் உக்ரைன்ல நடைபெற்ற இந்த வார நேரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய இந்தியாவுடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பிற்காக படிப்பதற்காக சென்ற இளைஞர்களை உக்ரைன் போர் நடைபெறும் போது அங்க இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு பொதுத்துறை ஏரோப்ளைன் இல்ல, ஏர் இந்தியா தனியார். அதே போல மேற்கு வங்கத்தில் ஒரு ரயில் விபத்து ஏற்படுது. அந்த ரயில் விபத்து ஏற்படும் போது அந்த விபத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய ரயில் தமிழகத்தினுடைய மக்கள் மாட்டிக்கொண்டார்கள். அந்த ரயில் விபத்தில் அவர்கள் மீண்டும் சென்னை நகரத்துக்கு வருவதற்கு அவர்கள் தனியார் பஸ்ஸின் மூலமாக, தனியார் வாகனம் மூலமாக பல லட்சம் ரூபாய் செலவு செய்து சென்னை நகரத்துக்கு வந்தாங்க. இன்றைய தினம் நம்முடைய ஒரு பொங்கல் ஒரு பண்டிகை காலங்களிலே மக்கள் வந்து வெளியூர் செல்வதற்கு 6000 ரூபாய் செலவு செய்து ஆம்னி பஸ்ஸில் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போ தனியார் என்பது அவர்கள் லாபம் பொய்த்ததாக தனியாரை தவிர அவர்கள் சேவை செய்வதற்கு தனியார் வருவதில்லை. கூட அரசாங்கம் வந்து மினி பஸ் ஜூன் மாசம் வரும்னு சொல்றாங்க. ஜூன் மாசம் இலவசமா அந்த மினி பஸ்ல ஏற முடியுமா? இல்ல மக்களுக்கு குறைந்த கட்டணம் ஏற முடியுமா? ஏற்கனவே மினி பஸ் 5000
17ஆம் தேதி வரை பிரச்சாரம் நடைபெறுகிறது. தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு எதிர்ப்பு குரல் என்பது மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். அதே நோக்கத்திற்காக இந்த அரசாங்கத்தை நாம் கொண்டு போறோம். 2003ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் 50% போக்குவரத்து கழகத்தை தனியார்மயப்படுத்தும் போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசுடன் ஆட்போம் என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொக்கரித்தார். இன்று தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மின்சாரம் பேருந்து அரசை இயக்கினால் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் எந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்? மக்களுக்கான எதிர்க்கட்சி தலைவரா? அப்ப யாருக்கான எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு கேள்வி என்பது இதில் நாம் எழுப்புகிறோம். அந்த அடிப்படையில தமிழகத்தினுடைய உழைப்பாளி வர்க்கம், அதே போல இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் அனைவரும் குரல் கொடுக்கணும். இந்த அரசாங்கம் மின்சார பேருந்து என்பது அரசு போக்குவரத்து கழகங்களை இயக்கம் என்ற ஒரு கோரிக்கையை நீங்கள் அனைவரும் எழுப்ப வேண்டும் என தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.